Good evening everyone, welcome to Sparks Academy. இன்னைக்கு நம்ம ISRO ICRB 2025 recruitmentல electronicsக்கு network theoryல இருந்து PYQ solve பண்ண போறோம்பா. First question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. For a circuit, calculate the value of I1. இந்த circuitல I1 ஓட value என்னன்னு சொல்லி find out பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. See, mostly circuit theory or problematic எந்த கொஸ்டினா இருக்கட்டும் number of ways இருக்கு சால்வ் பண்றதுக்கு. நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணனும்னா எப்படி நம்ம இத வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு எந்த வேல ஸ்டிக் ஆன் பண்ணிருக்கீங்களோ அந்த வேல வந்துட்டு ஆன்சர் கிடைக்குதா அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஜெனரலைஸ்ட் மெத்தட் நீங்களே ட்ரை பண்ணாவே கிடைக்கும். இந்த சர்க்யூட் ஒன்னு எடுத்துக்கோங்க. whereas இந்த சர்க்யூட் ஒன்னு எடுத்துக்கோங்க. let you name the current as இங்க I1 கொடுத்துட்டனால இங்க இருக்க current I2 நேம் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு தனி KVL, இதுக்கு ஒரு KVL எழுதி simplify பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த I1 வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. அது வழியா நம்ம இந்த சம்ம வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே சால்வ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இந்த சர்க்யூட்ல I1 கேட்டிருக்காங்க. I1 வேணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சைடு இருக்க சர்க்யூட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த சர்க்யூட்க்கு நம்ம தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல இருக்க வோல்டேஜ் V தெவெனின் நான் கண்டுபிடிக்கணும். V தெவெனினுக்கு என்ன ஃபார்முலா? வோல்டேஜ் இன்டு எதுக்கு அக்ராஸாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோமோ அது டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 10K by 20K which is 1/2, அப்போ 5 வோல்ட் வந்துடும். R ஈக்குவலன்ட் வேணும்னா இது ரெண்டும் எதில் இருக்கு? parallel combinationல இருக்கு. So you will get the answer as R equivalent will be 5 kilo ohm னு கிடைச்சிரும். அப்போ இந்த வேல்யூவை இங்க நான் வந்து ரீட்ரா பண்றேன். இந்த சர்க்யூட்டை எப்படி ரீட்ரா பண்றேன்? இந்த என்டையர் சர்க்யூட்க்கு பதிலா இங்க இருக்க வோல்டேஜை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 5 வோல்ட்னு எடுத்துக்கிறேன். இதுக்கு அக்ராஸா இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறேன்? R equivalent which is equal to 5 kilo ohm னு எடுத்துக்கிறேன். again remaining இருக்கறதெல்லாம் சேம் as it is வந்துரும். 10 minus 0.7 வோல்ட் இருக்கீங்க. இங்க இருக்க கரண்ட் I1. whereas இங்க பாருங்க, இங்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும்போது நம்ம எதை மட்டும் தான் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் தான் நம்ம எடுத்துப்போமே தவிர வோல்டேஜ் சோர்ஸை வந்து இந்த ரெண்டு சோர்ஸும் இருக்குது அப்படின்னா இஃப் இட் இஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன் நம்ம எந்த சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டா போதும், கரண்ட் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, வோல்டேஜ் சோர்ஸை நான் விட்டுறலாம். பேரலாக இருக்கும்போது ரெண்டு சோர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அப்போ எதை மட்டும் தான் எடுத்துக்குவோம்? வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் தான் எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த 20 வோல்ட் எனக்கு இம்பேக்ட் இருக்காது. ஸோ மீதி இருக்க இந்த சர்க்யூட் மட்டும் நான் பார்த்தேன்னா இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியும்? இங்கே ஒரு I1 இருக்குது, இங்கே 10 I1 இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து வெளியே வர கரண்ட் என்னவா இருக்கும்பா? 11 I1. இதுவும் இன்கமிங், அப்போ அவுட் கோயிங் கரண்ட் வில் பி 11 I1. ஸோ அப்போ இந்த சர்க்யூட்க்கு நான் KVL எழுதுனேன்னா என்ன போதும்? நான் வந்து I1 வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ KVL அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 5 மைனஸ் 5K I1 minus 0.7 volt. இங்க வரும்போது minus 11 actually 11 I1 இருக்கா இங்க 11 I1 into 1K வந்துருமா? so 11K into I1 which is equal to 0. அப்போ இதை simplify பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 minus 0.7 will become 4.3. இங்க minus 16K I1 வந்துரும். இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 16K I1 இருக்கும். so அப்போ I1 will be 4.3 by 16K which can also be written as 4.3 by 16 milliampere. அப்போ இதை again நான் இது பண்ணணும்னா இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு 43 by 160 milliampere. இந்த சம்மை இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு KVL அப்ளை பண்ணி அந்த ரெண்டு வேல்யூஸையும் KVL சிம்பிளிஃபை பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மெத்தட் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அதில் போட்டு இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
இது தெரிஞ்ச மெத்தட்ங்கிறனால நான் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணி பார்த்தேன். ஸோ மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்க்கும்போதே நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கலாம். நமக்கு டைம் வந்துட்டு என்னவாகும்னா கன்சியூம் ஆகும் இப்படி சால்வ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, calculate V1 for the circuit given below. இப்போ இங்கே இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? V1 வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்க்கியூட்டில் பாருங்களேன் எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு. இங்கே ஒரு வோல்டேஜ், ஆக்சுவலி இது என்ன, இதுவும் டிபெண்டன்ட் சோர்ஸ், இதுவும் டிபெண்டன்ட் சோர்ஸ். இந்த சோர்ஸ் என்னன்னு சொல்லலாம்? வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லலாம். இதை வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த சர்க்கியூட்டில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே வந்துட்டு அவங்க டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் இஸ் I1ங்கிறது இந்த டைரக்ஷனில் எடுத்துக்குவோம். இங்கேயும் டைரக்ஷன் ப்ரிஃபர் பண்ணியிருக்கனால I2 கரண்ட்டை கொடுத்துருக்க டைரக்ஷன்லேயே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் இங்கே பார்க்கும்போது கொடுக்காதனால I3 கரண்ட் நான் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கியூட்லேருந்து நமக்கு என்ன தெரியலாம்? I1ஓட வேல்யூ என்ன? இந்த சர்க்கியூட்டில் இருக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ். ஸோ I1 வில் பி 2ன்னு எடுத்துக்கலாம், 2 ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம். I2ஓட வேல்யூ என்னப்பா கொடுத்துருக்காங்க? சேம் டைரக்ஷனில் நம்ம கரண்ட் ஃப்ளோ எடுத்துக்கிறனால I2வை V1ன்னு எடுத்துக்கலாம். இங்கே I2ஓட வேல்யூ V1 தானே இருக்குது. ஸோ V1ன்னு எடுத்துக்கலாம். வேற I3 வேணும்னா இங்கே பாருங்க, I3ங்கிறது என்னதுப்பா? இங்கே கரண்ட்டுங்கிறது 3 into V1. I equal to V into R. So I3 will become 3V1. Sorry, தப்பா சொல்லிட்டேன். V equal to I into R. அப்போ V1ஓட வேல்யூங்கிறது என்னவா இருக்கும்? 3I3 இருக்கும். I3 வேணும்னா V1 by 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவையான 3 வேல்யூஸ், I1 என்ன, I2 என்ன, I3 என்ன அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? V1 தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சர்க்கியூட்டில் நான் KVL அப்ளை பண்ணனா போதும். இதுக்கு மட்டும் நான் லூப் ஈக்குவேஷன் எழுதிட்டு I1க்கு பதிலாக என்ன வேல்யூ, I2க்கு பதிலாக என்ன வேல்யூ, I3க்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைச்சிரும்? V1 கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கோங்க. இதுக்கான KVL எழுதுறீங்க, ஃபார் லூப் 3 KVL எழுதுறீங்கன்னா எப்படி எழுதலாம்? சி -3I3ன்னு போட்டாலும் ஒன்று தான், இல்லை -B1 எடுத்துட்டனாலும் சேம் தான். ஸோ -B1 நெக்ஸ்ட் -5. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த I3ஓட டைரக்ஷனும் I2ஓட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுமா? ஸோ I3 + I2 -2. இங்கே I3யும் I1ம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா? ஸோ I3 - I1 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் V1 வேணும், அதனால் V1 டேர்ம்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. I3 in terms of V1 எப்படி எழுதலாம்? V1 by 3ன்னு எழுதலாம். I2வை V1 எழுதலாம். ஸோ -2 into V1 by 3 -2 is equal to 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்க. -B1 -5V1 by 3 -5V1 -2V1 by 3 plus 4 is equal to 0. Then you can write it as, இப்போ V1 terms எல்லாம் ஒரே இதில் கொண்டு வந்துருங்க. -6V1 -7V1 by 3 is equal to -4. இப்போ இதுக்கு LCM எடுக்கிறீங்கன்னா -18 -7 into V1 divided by 3 is equal to -4. அப்போ -25 by 3 V1 equal to -4. Minus minus cancel ஆயிடும். So V1 will become 4 3s are 12 by 25. 12 by 25 volt. கொடுத்திருக்கிறதுல option 4 will be the correct answer பா. ஸோ பார்க்கறதுக்கு தான் சம்ஸ் ஏதோ காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் ஒரு 2 செகண்ட் பொறுமையாக சர்க்கியூட் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, shall we move on to next question? இந்த சம் பாருங்க.
In the circuit shown below, steady state was reached when the switch S was open. The switch was closed at t equal to 0. The initial value of the current through the capacitor 2C is னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்யூட் வந்துட்டு ஸ்விட்ச் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும்போது என்னவாகுதுன்னு சொல்கிறாங்க, ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டெடி ஸ்டேட்டில் எப்போ இந்த ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ எஸ் வந்து ஓப்பனாக இருக்கும்போது சர்க்யூட் இஸ் ஆன் ஸ்டெடி ஸ்டேட். அப்போது ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகும்போது இதில் இருக்க கரண்ட் என்னவா இருக்கும், ஐ அட் t equal to 0 அப்போ என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ t equal to 0 அப்போ இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆக போகுது. இனிஷியலாக இந்த இது என்ன இருக்காது, இது வந்துட்டு ஓப்பனாக இருக்கனால இந்த சர்க்யூட் என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கு, இது ஓப்பனாக இருக்கும்போது சர்க்யூட் என்ன ஸ்டேட்டில் இருக்குப்பா, ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்டெடி ஸ்டேட் அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம், இண்டக்டர் வில் பி ஷார்ட் சர்க்யூட்டட், கெப்பாசிட்டர் வில் பி ஓப்பன் சர்க்யூட்டட். அப்போது இப்போ இந்த சர்க்யூட் நான் எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம், 18 வோல்ட் 2 ஓம் 4 ஓம் இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டன்ஸ்லேயும் இந்த கெப்பாசிட்டன்ஸும் ஓப்பன் சர்க்யூட்டட். அது ஓப்பன் சர்க்யூட்னு போட்டாலும் ஒன்று தான், இங்கே இருக்க கரண்ட் 0ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். அப்போது இங்கே இருக்க இந்த 12 வோல்ட் 18 வோல்ட்டு என்னவாகும், இதுக்குள்ளே தான் சப்டிவைட் ஆகிருக்குமா. அப்போது டோட்டல் கரண்ட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், கரண்ட் அட் 0 மைனஸ் ஆர் ஸ்டெடி ஸ்டேட்டில் V by R போட்டால் கரண்ட் வேல்யூ கிடைச்சிருமா. ஸோ 18 by இங்கே ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் 2 + 4 will become 6 த்ரூ 3 ஆம்பியர் கரண்ட் இருக்கும். இந்த 3 ஆம்பியர் கரண்ட்டில் அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னதுமா, 3 ஆம்பியர். அப்போ இங்கே 3 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த 4 ஓம்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், V equal to I into R. So 4 into 3 will become 12 volt. அப்போ ஓப்பன் சர்க்யூட் அப்போ ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது இந்த இண்டக்டன்ஸில் இருக்க இந்த பாத்தில் இருக்க வோல்டேஜ் 12 வோல்ட். இதில் கரண்ட் தான் 0. ஓப்பன் சர்க்யூட்னா கரண்ட் 0, வோல்டேஜ் இருக்கும்ல. இங்கே இருக்கிறது 2C, இங்கே இருக்கிறது C. அப்போ இங்கே இந்த வோல்டேஜ் எப்படி சப்டிவைட் ஆயிருக்குன்னு பாருங்களேன். ரெசிஸ்டன்ஸ்க்கும் இண்டக்டன்ஸ்க்கும் எழுதும்போது வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு எதுக்கு அக்ராஸாக கால்குலேட் பண்ணுறோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வரும். when it comes to capacitor அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அப்போது V across 2C கெப்பாசிட்டன்ஸ் வேணும்னா டோட்டல் வோல்டேஜ் இன்ட்டு ஆப்போசிட் கெப்பாசிட்டன்ஸ் பை டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். இப்போ CC கேன்சல் ஆகிடும், 12 by 3 will become 4 volt. அப்போ இங்கே இருக்க வோல்டேஜ் வேல்யூ என்னவா இருக்கும்னா 4 வோல்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க வோல்டேஜ் வேல்யூ என்னவா இருக்கும், V across C will become 12 into 2C by 3C. So it will be 8 volt. இங்கே இருக்க வேல்யூ 8 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இனிஷியலாக ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கும்போது இங்கே இண்டக்டன்ஸில் இருக்க வோல்டேஜ் என்ன இருக்கும், கெப்பாசிட்டன்ஸில் எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு தெரியும், ரைட். இப்போது ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிருக்குங்கும் போது நம்ம என்ன எழுதிக்கலாம், இந்த சர்க்யூட் எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் க்ளோஸ் ஆனிச்சுனாலும் சடன் சேஞ்ச் ஆஃப் இதை வந்துட்டு என்ன பண்ணாது, இண்டக்டன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாது. இண்டக்டன்ஸ் டசன்ட் அலோ சடன் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். அப்போது இந்த ஸ்விட்ச் க்ளோஸ் ஆனிச்சுனாலும் டிஃபால்ட்டாக இந்த சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 18 வோல்ட், இங்கே 2 ஓம், இங்கே 4 ஓம், சடன் கரண்ட் சேஞ்சை அலோ பண்ணாது. ஸோ இங்கே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் இந்த 2Cயும் இந்த Cயும் இருக்கும். இங்கே இருக்க வேல்யூ வில் பி 4 வோல்ட், இங்கே இருக்க வேல்யூ வில் பி 8 வோல்ட், ரைட். இது 2C, இது Cக்கு. இப்போது நான் இங்கே நான் இங்கே இருக்க கரண்ட் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே டோட்டல் வோல்டேஜ் என்னவாப்பா இருக்கும், 12 வோல்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன, சாரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் க்ளோஸில் இருக்கா, ஸ்விட்சில் க்ளோஸில் இருக்குன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்குமா,
ஓகே, இப்போ இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஏன்னா இது சடன் சேஞ்ச் எதுவும் அலோவ் பண்ணாது. அப்போது இங்கே இந்த 4 வோல்ட் இருக்குன்னா இங்கே இருக்க கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? I equal to V by R. ஸோ இங்கேயும் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் 4 வோல்ட் தான் இருக்கும். இப்போ 4/4 1 ஆம்பியர் கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுமா? இப்போ இங்கே எனக்கு கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா I equal to 18 minus 12/2 which is equal to 6/3ங்கிறது 3 ஆம்பியரா? இங்கே ஃப்ளோ ஆகிற 3 ஆம்பியர் கரண்ட்டில் 1 ஆம்பியர் கரண்ட் இங்கே போயிடுதுன்னா ரிமைனிங் இருக்க 2 ஆம்பியர் கரண்ட் எங்கே இருக்கும்? இங்கே ஃப்ளோ ஆகும். அப்போ 2Cக்கு அக்ராஸாக I equal to 0 அப்போ ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும்ப்பா? 2 ஆம்பியர் இருக்கும். ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டியது பேசிக்காக ஒரு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நமக்கு அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதும். அதை தாண்டி இதில் பெருசாக வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்லை காம்ப்ளிகேட்டடாலும் எதுவும் கேட்கல. நீங்கள் சம்ம பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பொறுமையாக பாருங்கள். சின்ஸ் எனக்கு தேவை இங்கே இருக்க இந்த கெப்பாசிட்டன்ஸோட இது தான், இங்கே அந்த ஐடல் சோர்ஸ் இருக்கனால நீங்கள் அதை தாண்டி இருக்க இந்த இண்டக்டன்ஸையோ இந்த கெப்பாசிட்டன்ஸையோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. Hope you understood. Next question. A source B is equal to 200 cos omega t delivers power to a load at power factor 0.8 lag. Okay. The reactive power is 300 variance. The active power is given by. First என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கோங்க பாப்போம். பவர் ஃபேக்டருக்கான வேல்யூ 0.8. Vs ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 200 cos omega t ன்னு கொடுத்திருக்காங்க. Reactive power 300 variance ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆக்டிவ் பவர் என்னன்னு கேட்குறாங்க. ரியாக்டிவ் பவருக்கான ஃபார்முலா என்னப்பா? ரியாக்டிவ் பவருக்கான ஃபார்முலா VRMS IRMS into sin theta. ஆக்டிவ் பவருக்கான ஃபார்முலா VRMS IRMS into cos theta. பவர் ஃபேக்டருங்கிறது என்னது? cos thetaக்கான வேல்யூ. அப்போது எனக்கு இப்போ cos theta தெரியணும்னா sin theta கண்டுபிடிச்சிடலாமா? sin thetaக்கான ஃபார்முலா என்ன? sin theta can be written as actually sin square theta plus cos square thetaங்கிறது 1. அப்போது sin square theta வேணும்னா 1 minus cos square theta. அப்போ sin theta வேணும்னா square root of 1 minus cos square thetaன்னு எழுதிக்கலாம். So we can write it as 1 minus 0.8 square, it will become 0.64. So the answer will be 0.36. அது ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வந்துடும்? 0.6 வந்துடும். இப்போது எனக்கு சைன் தீட்டாவும் தெரியும் காஸ் தீட்டாவும் தெரியும். ஸோ நான் இப்போ இந்த கொடுத்துருக்க இதை வச்சு நம்ம ஆக்டிவ்க்கும் ரியாக்டிவ்க்கும் இங்கே என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பி ஆக்டிவ் பை ரியாக்டிவ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் என்னவாயிடும்? VRMS IRMS sin theta divided by VRMS IRMS cos theta. இதுவும் cancel out ஆகிடும். VRMSும் IRMS cancel out ஆகிடும். ஸோ sin theta by cos theta இருக்கும். We know that sin theta வேல்யூ என்ன இருக்குது, cos theta வேல்யூ என்ன இருக்குன்னு தெரியும். சாரி, ஆக்டிவ் பை இதுனா மேலே cos theta கீழே sin thetaன்னு வந்துடும். இப்போ 0.8 by 0.6. So 8/6 which can also be written as 4/3. அப்போது இதை வச்சு நான் இப்போ எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? P active by reactive. அப்போ ஆக்டிவ்க்கும் ரியாக்டிவ்க்கும் இந்த ப்ராப்ளமில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? P active equal to 4/3 of P reactive. இப்போ நமக்கு ரியாக்டிவ் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் கேட்டிருக்காங்களா? ரியாக்டிவ்க்கு 300 வேரியன்ஸுங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா will get 4/3 into 300 which is equal to 400. So active power will be of 400 watts.
okay. See, இங்க இந்த பவர் ட்ரையாங்கிள் பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் பவர் என்னன்னு டினோட் பண்றாங்கப்பா, Pன்னு டினோட் பண்றாங்க. ரியல் பவர்க்கான இன்னொரு நேம் என்னது, ஆக்டிவ் பவர். இதுக்கான ஃபார்முலா என்னது, VRMS IRMS cos pi or cos theta. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அப்படி வச்சுக்கோங்க. Qங்கிறது ரியாக்டிவ் பவர். ஸோ ரியல் பவர் ரியாக்டிவ் பவர் தெரிஞ்சா நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், அப்பேரண்ட் பவர் கால்குலேட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் அப்பேரண்ட் பவரும் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அப்போ ரியாக்டிவ் பவர்க்கான ஃபார்முலா வில் பி VRMS into IRMS sin theta. அப்பேரண்ட் பவருக்கு என்ன ஃபார்முலா, S can also be written as square root of P square plus Q square based on Pythagoras theorem. Sங்கிறது காம்ப்ளெக்ஸ் பவர். ஸோ P plus JQங்கிறது நம்ம எழுதிக்கலாம். அப்பேரண்ட் பவருக்கு இன்னொரு வேலை எப்படி எழுதிக்கலாம், VRMS into IRMS. ஸோ இது தாண்டி நமக்கு தெரிய வேண்டியதுன்னா பவர் ஃபேக்டர் கேட்பாங்க. பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், cos theta or cos pi which can also be written as P by S. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For the circuit diagram shown below, calculate the voltage across capacitor V of t at t equal to 160 microseconds. So in general, அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, t equal to 0 அப்போ switch இங்க போயிடும். அப்போ t equal to 0 minus அப்போ switch எங்க கனெக்ட் ஆயிருக்கு, இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ t equal to 0 minus அப்போ இங்க இருக்கு அப்படின்னா ஸோ இப்போ கெப்பாசிட்டர் என்னவா இருக்கும், ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்க வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா t equal to 0 minus அப்போ சர்க்யூட் என்னத்தில் இருக்குப்பா, ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கு. சர்க்யூட் will be on steady state. ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் என்னவா ஆக்ட் ஆகும், ஓப்பன் சர்க்யூட்டாக ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே இருக்க இந்த வேல்யூ தான் இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்க இடத்துல கிடைக்க போகுது. இங்கே 50 வோல்ட் வேல்யூ இருக்குன்னா இங்கே என்னதான் இருக்கும், இங்கே வந்துட்டு விசிலையும் 50 வோல்ட் தான் இருக்கும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் ஸ்டெடி ஸ்டேட் அப்போ எவ்வளோ இருக்குது, ஐ மீன் 0 மைனஸ் அப்போ எவ்வளோ இருக்குது, சேம் 50 வோல்ட் தான் இருக்குது. அதே இப்போது என் ஸ்விட்ச் இங்கே மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த கனெக்ஷன் ஓப்பன் ஆகிடும். அப்போ என் சர்க்யூட்டில் என்ன மட்டும்தான் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தான் இருக்கும். 2 மைக்ரோஃபாரட் 80 ஓம். இப்போ சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பாருங்க, சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட்டாக இருக்கு. இங்கே சோர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கா, கிடையாது. ஆனால் சடன் சேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் இது அலோவ் பண்ணாது கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இருக்க இந்த 50 வோல்ட் இங்கே இருக்கும். டிஸ்சார்ஜிங் மட்டும்தான் நடக்குமே தவிர சார்ஜிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே கிடையாது. ஸோ அப்போ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட் வச்சும் நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜெனரலைஸ்டு ஈக்குவேஷன் என்னப்பா கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும், Vc infinity minus V of infinite minus at 0 into e power minus t by tau. Infinity அப்போ இங்கே தான் வோல்டேஜ் கிடையாதுல்ல, அப்போ இந்த வேல்யூ 0வா. ஸோ we can write it as 0 minus 0 அப்போ என்ன இருக்குது வேல்யூ, 50 இருக்கா, எதுவுமே கொடுக்காதப்போ மைனஸ் t divided by டவுக்கு என்னப்பா வேல்யூ, டவு ஈக்குவல் டு r into c. இங்கே ஆரோட வேல்யூ 80, சியோட வேல்யூ 2. ஸோ 160 மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்கும் டவோட வேல்யூ. ஸோ 160 மைக்ரோ செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதிக்கலாம், Vc equal to minus 50 e power minus t by 160 microsecond. இங்கே டீயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 160 மைக்ரோசெகண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ டீயோட வேல்யூ 160 மைக்ரோசெகண்ட்னா அட் டி ஈக்குவல் டு 160 மைக்ரோசெகண்ட் இந்த வேல்யூ என்னவாயிடுது, விசி ஈக்குவல் டு மைனஸ் 50 இ பவர் மைனஸ் 1 which is equal to
சாரி இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 50 வந்துடும். ஸோ 50 by E. இது போட்டிங்கன்னா you will get the answer as 18.4 volt. இதுக்கு இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. இங்கே பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் ஃப்ரீ சர்க்யூட்னு வரும்போது இந்த கர்வ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, T equal to 1 அப்போ இனிஷியலாக 50 வோல்ட்டில் இருக்குது, 0.638 வேல்யூவை ரீச் ஆகிடும். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம், எனக்கு இங்கே VC வேணும்னா 50 into 0.368, you will get the answer as 18.4. இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. கர்வில் கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கும், பிளாட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் கால்குலேட்டர் அலௌட் இல்லாத எக்ஸாம்ஸாக இருக்க பட்சத்தில். Shall we move on to next question? An ideal constant current source is connected in series with an ideal constant voltage source. Considering both together, a combination will give. See, series connection வந்துருச்சுன்னா ரெண்டு ஐடியல் சோர்சஸ் இருக்கிற நம்ம எதை தான் எடுத்துக்குவோம்ப்பா, கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸை தான் எடுத்துக்கணும். இஃப் இட் இஸ் ஆஃப் parallel கனெக்ஷன் அப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம், வோல்டேஜ் சோர்ஸை எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட், calculate C equivalent of the given circuit below. Capacitance in சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா ஃபார்முலா என்ன, 1 by C equivalent equal to 1 by C1 plus 1 by C2 up to 1 by Cn. Capacitance parallel இருக்கு அப்படின்னா C equivalent will be C1 plus C2. இப்போ இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 capacitance இங்கே லுக் பேக்வேர்ட்லேருந்து பார்த்துட்டு வரும்போது இது 3 எதில் இருக்குமா, சீரீஸில் இருக்கா. ஸோ சீரீஸில் இருக்குன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு 1 by C equivalent கண்டுபிடிக்கணுமா. இப்போ 1 by C equivalent கண்டுபிடிக்கிறேன்னா இது என்னவாயிடும், 1 by 2 plus 1 by 2 plus 1 by 12. இப்போ 2 by 2 1 ஆகிடும். I mean 6 plus 6 12, 6 plus 6 plus 1 by 12 which is equal to 13 by 12. 1 by C equivalent 13 by 12 na C equivalent என்ன ஆயிடும், 12 by 13 ஆயிடும். ஸோ அப்போ நான் சர்க்யூட்டை இப்போ ரீட்ரா பண்ணுறேன்னா எப்படி ட்ரா பண்ணிக்கலாம், Seven farad, 5 farad, 4 farad, 8, 5. இங்கே கிடைச்ச வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம்ப்பா, 12 by 13. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஃபைலும் எப்படி இருக்கு, இங்கேயும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கான சீரீஸ் எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம், இதுக்கான C equivalent plot பண்ணுறேன்னா 1 by C equivalent equal to 1 by 8 plus 1 by 5 which is equal to 40ங்கிறது LCM இருக்கும், 5 plus 8. So it will become 13 by 40. C equivalent என்னவாயிடும், 40 by 13 கிடைக்கும். அப்போ இந்த சர்க்யூட் நான் எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு Seven farad, 5 farad, 4, இங்க
40/13 இருக்கு, இங்க 12/13 இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? பேரலல் கனெக்ஷனா? அப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் C equivalent கால்குலேட் பண்ணுறேன்னா என்ன கிடைக்கும்? 40/13 plus 12/13 which is equal to 52/13 which is of 4 farad. அப்போ இது ரெண்டையும் எடுத்துனா எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம் அந்த சர்க்யூட்டை? again 7 farad, 5 farad, 4 farad, இந்த ரெண்டையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 farad. 7, 5, 4, 4. இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்கும்போது it will be of 1/C equivalent கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா resistance in parallel equal to capacitance in series. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கும்போது நம்ம எப்படி ரீட்ரா பண்ணிக்கலாம்? ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் அப்படியே C equivalent calculate பண்ணிக்கோங்க. வேற C equivalent equal to 1/C equivalent equal to 1/4 plus 1/4 which is equal to 2/4 which is 1/2. சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? C equivalent will become 2 கிடைச்சிரும். அப்போ அகைன் நான் இந்த சர்க்யூட் என்னன்னு ரீட்ரா பண்ணலாம்? Seven farad, 5 farad, then it will be of 2 farad. இப்போ இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? பேரலல்ல இருக்கா? சாரி பீப்புள், இங்கே இருக்க ஒரு இதை நான் மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 farad இருக்குது. இந்த 1 farad நான் விட்டுட்டேன். ஸோ அந்த 1 farad இங்கே இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் என்னவாகும்னு பாருங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே இந்த C equivalent வராது. இப்போ இங்கே 3 வேல்யூ இருக்குது. அப்போது 1/C equivalent can be written as 1/4 plus 1/4 plus 1/1. அப்போது 4 LCM எடுக்கிறேன் அப்படின்னா 4 plus 2 will become 6. ஸோ 3/2 இருக்கும். C equivalent ஓட வேல்யூ will become 2/3. அப்போது இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 faradக்கு பதிலாக என்ன இருந்திருக்கும்? 2/3 farad இருக்கும். இப்போ இது ரெண்டும் என்ன கனெக்ஷன்? parallel connection. So C equivalent will become 5 plus 2/3. So 15 plus 2 17/3 will be my C equivalent. Again ரெண்டும் இப்போ எனக்கு கடைசி என்ன இருக்கும்? இங்கே ஒரு 17/3, இங்கே ஒரு 7 இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன கனெக்ஷனில் இருக்குது? சீரீஸில் இருக்குது. அப்போ என்டையர் C equivalent எப்படி எழுதிக்கலாம்? 7 into 17/3 divided by 7 plus 17/3. அப்போது 7 into 17, 21 plus 17 will become 38. 3 cancel out ஆகிடும். இப்போ 7 17s are பார்த்தீங்கன்னா 119. ஸோ 119/38 will be the answer. இருக்கான்னு பாருங்கள் ஆப்ஷனில். Option B will be the correct answer. ஸோ பார்த்தீங்கன்னா ISRO பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் எல்லாமே என்னது பேசிக் கான்செப்ட்ஸ் வில் பி சேம். நீங்கள் கொஷின்ஸை பார்த்தோன்னே பேனிக் ஆகாமல் அட்டன் பண்ணாவே என்ன பண்ணிடலாம்? நீங்கள் ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம். தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.